வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான அற்புதமான பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க. இன்றைய பதிவினுடைய நோக்கம் தனுசு ராசி நண்பர்கள் செய்த கர்மாக்களிலிருந்து விடுபட ஒரு 10 வழிமுறைகளை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷம், துக்கம், வருத்தம் இது எல்லாத்துக்குமே நாம் எல்லாருமே முற்பிறவியில் செய்த பாப புண்ணியம்தான் காரணம். அதாவது கர்மா அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. இந்த ஜென்மத்தில், அதாவது இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய சரி தப்பு நிறை குறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிராய்ச்சித்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்வினை நாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதே நாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவ புண்ணியம் கர்மா பற்றியெல்லாம் யாருக்கும் பெருசாக தெரியல. எது பாவம் எது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுற கஷ்டத்தையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல இருக்குது, புண்ணியம் பண்ணிட்டோம் போல இருக்குது, இனிமேல் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை இப்போ இருக்குது. நிறையா பிராய்ச்சித்தம் தேடுறதோட பாவ மன்னிப்பும் இப்போல்லாம் வழங்கப்படுது. இந்த பிராய்ச்சித்தம் தேடுறது, பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் பெரிய அளவில் கர்மாவை குறைக்குமா அப்படின்னா ஓரளவு கட்டுப்படுத்துன்னு சொல்லலாம். அதன்படி வாழும்போது நீங்கள் அந்த கர்மா கட்டுப்படும். இப்போ ஒரு பாவ மன்னிப்பு கேட்குறீங்க, இல்லை பிராய்ச்சித்தம் பண்ணுறீங்க, அல்லது பரிகாரம் பண்ணுறீங்க, அது பண்ணினதோடு மட்டும் இல்லாமல் பண்ணினத்திலிருந்து நீங்கள் நல்லவர்களாக வாழணும். அப்போ தான் அந்த கர்மா கொஞ்சம் கட்டுக்குள் வரும். ஆனால் கர்மாவுக்கான வாழ்க்கையே வாழ்ந்துதாகணும். பொதுவாக ஒருத்தர் செய்யக்கூடிய கர்ம வினைப்படி தான் நாம் பிறக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் அமைன்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த வகையில் தனுசு ராசியினர் எப்போ தான் இந்த இன்னல்கள் குறையும், நல்ல நேரம் எப்போ வரும், ஏன் தனுசு ராசிக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய வருத்தமாகவும் இருக்கீங்க. பூமி இன்னொரு உலகத்தினுடைய நரகமாக்கோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இங்கே படுற கஷ்டங்கள், இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. கர்மாப்படி தான் வாழ்க்கை அப்படின்னா அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக முன்னாடி நிற்கிதுங்க. அதற்கான 10 வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனுசு ராசி நண்பர்கள் அதை கடைபிடித்து அதற்கு தகுந்தாற்போல் இனிமேல் நடக்கும்போது கர்மாப்படியான வாழ்க்கை அமைந்தாலுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியுங்க. இப்போது நாம் செய்த கர்மாக்களிலிருந்து விடுபட்டு அதனுடைய தாக்கத்தை குறைத்து வாழ்வதற்கான 10 வழிகளை இப்போ நாம் பார்க்கலாங்க. முதல் விதின்னு பார்த்தா, இனிமேல் மாற்றவே முடியாத கடந்த காலத்தை பற்றி எப்போதும் சிந்தித்து வருத்தப்பட்டிருந்தால் அதிலிருந்து நிச்சயமாக மீள முடியாது. எண்ணம் போல தான் எதிர்கால வாழ்வும் சிறப்பாகும். அப்போ என்ன செய்யணும்னா, நிகழ்காலத்தில் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறது, நம்முடைய கர்ம பதிவுகளிலிருந்து விடுபட்டு அல்லது அதை பற்றிய நினைவில்லாமல் சந்தோஷமாக வாழ முடியுங்க. இரண்டாவது ரூல்ஸ் பார்த்தா, தனுசு ராசியினர் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக மாறும். அதாவது நேர்மறை எண்ணங்களால் நம்முடைய வாழ்க்கையை நிறைக்கும் போது இந்த வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. எதுவுமே நெகட்டிவான திங்கிங்ஸ் இருக்கக்கூடாது. மூன்றாவது விதி பார்த்தா, கடந்த காலத்திற்கான தொடர்புகள் தான் நிகழ்காலம். அதாவது போன ஜென்மத்தினுடைய பிரதிபலன் தான் இந்த ஜென்மம் சொல்லி நாம் சொல்கிறோம் இல்லையா. அதனால் இது கடந்த காலம்னோடு வச்சுக்கலாம். கடந்த காலம்னா நீங்கள் போன பிறவின்னு எடுத்துக்கலாம், இல்லை போன வருஷம்னு எடுத்துக்கலாம், ஏன் நேற்றுன்னு எடுத்துக்கலாம், இல்லை கடந்த வினாடிகள்னு எடுத்துக்கலாம். இந்த கடந்த காலத்தினுடைய தொடர்பு தான் நிகழ்காலம். ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்தால் எதிர்காலம் இன்னுமே மோசமாக மாறிடும். போன பிறவியில் நாம் செய்த பாப புண்ணியத்திற்கான பிறப்பு தான் இந்த ஜென்மம். அதனால் இந்த செகண்ட்லேருந்து இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நாம் வாழும்போது இந்த வாழ்க்கை மட்டும் இல்லாத இன்னொரு பிறவின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையில் நாம் பிறப்பெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நாம் சரி பண்ணிக்கணும். நாலாவது ரூல்ஸ்னால், யாருக்கு என்ன தீமை செஞ்சாலுமே அது செவுத்தில் அடித்த பந்து மாதிரி அது நமக்கு தான் திரும்பி வரும். இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஒவ்வொரு வினைக்குமே ஒவ்வொரு எதிர்வினை இருக்குது. அப்படிங்கிறனால இனிமேல் இப்போ எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி வருங்காலத்துலேயுமே உங்களை நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிக்காதீங்க. இதே போல் நல்லவர்களாக வாழும்போது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பயணிச்சுட்டு இருக்கும்போது எதிரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெற்றிகளை நீங்கள் சந்திக்கலாம், ஏகப்பட்ட மரியாதையை நீங்கள் சந்திக்கலாம், ஏகப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத வசதிகளை நீங்கள் சந்திக்க முடியும். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்காதீங்க.
5வது ரூல்ஸு, எதிர்பார்ப்பை நீங்கள் குறைச்சிட்டு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அதன் போக்கிலேயே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பானதாக மாறும். தீய செயல் எதுவுமே செய்யாமல், தீய செயல் காரியங்களில் நீங்கள் போகாமல் இருக்கும்போது தனுசு ராசிக்கு இப்போவும் சொல்கிறேன், எதிர்காலம் சூப்பரான எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஏன்னா அடுத்த நொடி அப்படிங்கிறது ரகசியமானது. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இப்படியே வாழ்க்கை போயிடுமா அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. 6வது ரூல்ஸ், இப்போ பட்டுருக்கிற கஷ்டத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு உணர்ந்து ஏற்றுக்கொள்வதும் கர்மா குறையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாம் ஏற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழும்போதே இப்போ நடந்த தப்பு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இதை நாம் மாற்றிருக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கும், அந்த தப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நாம் நினைக்கும் போதே கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நடந்த அனைத்திற்கும் யாரையுமே தப்பு சொல்லாதீங்க. ஒரு வேளை அடுத்தவங்க அதுக்கு காரணமாக இருந்தால் கூட அதற்கும் காரணம் நான் தான் அப்படின்னு வெளியே சொல்கிறீங்களோ இல்லையோ மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கங்க. சரிங்களா? கடந்து போங்க. யார் மேலேயும் ஒரு வஞ்சனையோடு வாழ்கிறது, குறை சொல்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படிங்கிறது எந்த பேச்சும் வேண்டாம். சரிங்களா? இது எல்லாமே கர்மாப்படி தான் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே இறைவனுடைய விளையாட்டு, திருவிளையாடல்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு காரணம் நான் தான், அதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லி வாழும்போது கர்மா நம்மளை கடந்து போகும், நம்மளை விட்டுட்டு போகும். 7வது ரூல்ஸு, நம்பிக்கையில்லாத சிந்தனை உங்களை வந்து தோல்வி அடைய வைக்கும். உங்களை நீங்கள் முதல்ல நம்புங்க. உங்களை பற்றிய நேர்மறை எண்ணம் தான் எத்தனை கர்மா நீங்கள் எதிர்கொண்டாலுமே அதை வந்து ஜெயிச்சு நீங்கள் வெளிவர முடியும். ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை, நல்ல சிந்தனை தான் வாழ்க்கை. இதன்படி நீங்கள் வாழும்போது அது எவ்வளவு கர்மா வந்தாலுமே அதை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அதை அருமையாக கடந்து போயிட்டே இருக்கலாங்க. 8வது விதி பார்த்திங்கன்னா, லைஃப்பில் நல்ல நேரம் வந்தால் தான் எனக்கு எல்லாமே நடக்கும், எல்லா முயற்சியும் வெற்றி அடையும் அப்படின்னு காத்து கிடக்காம, இன்னும் சொல்லப்போனால் முடங்கி கிடக்காம நீங்கள் வெளியே வரணும். வாழ்க்கைக்காக வாழ்க்கையை தேடி வரணும். நமக்கு என்ன தேவையோ அதை தேடி நாம் தான் போக வேணும்னு சொல்கிறத விட ஓட வேணும். கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டெல்லாம் கொடுக்காதுங்க. ஏன்னா அதுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பும் கம்மி. கொடுக்கலான்னு நினச்சா கூட வாய்ப்பு கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா கூரையுமே வந்து காங்கிரீட்டாகவும் கம்பி ஜல்லி மணலும் போயிடுச்சு இல்லையா? கொடுக்குற தெய்வம் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் கொடுக்காது. ஸோ நாமளும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரணும். நீங்கள் வாய்ப்பை தேடி நீங்கள் போகும்போது தான் கொடுக்குற தெய்வம் எதுக்கால வந்து உங்களுக்கு தேவையான வாய்ப்பையும் வரத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ முடங்கி கிடக்காமல் நல்ல நேரம் வரும்னு காத்திருக்காமல் உங்கள் வாய்ப்புகளை தேடி நீங்கள் ஓடுங்க. நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அந்த ஓட்டப்பந்தயத்தில். 9வதாக, வீண் பேச்சை குறைச்சி உங்கள் வேலையை செயலில் காட்டுங்க, உங்கள் வேகத்தில் காட்டுங்க. ஏன்னா ஒரு சினிமா பழமொழி இருக்குது, ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. யாருமே அப்படின்னா உறவினர்கள் விடுங்க, வீட்லேயே யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த சமுதாயமே கேட்கும். ஏன்னா ஜெயிச்சுன்னு சொன்னால் தான் அட்வைஸும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி எல்லாமே கேட்பாங்க. அதனால் ஜெயிக்க வரைக்கும் நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், எனக்கு இந்த பிளான் இருக்குது, அந்த பிளான் இருக்குது, எந்த பிளானையும் நீங்கள் லீக் அவுட் பண்ணாதீங்க. அதிகபட்சம் உங்கள் குடும்பத்தில் பேசுங்க. மற்றபடிக்கு நண்பர்கள் உறவினர்கள்ட்ட வந்து எனக்கு இந்த எதிர்கால பிளான் பற்றியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. ஜெயிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. கர்மாவினுடைய 10வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளை நாம வருத்திக்க தேவையே இல்லை. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், என்னால் முடியல, இது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி கண்ணால் காணக்கூடிய எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர்ந்துக்கணும். நான், எனது, என்னால் அப்படிங்கிற உணர்வுலிருந்து வெளியே வரும்போதும் கர்மாக்கள் குறையுங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இது என்னது, என்னால் தான் இது நடந்துச்சு, நான் இல்லைன்னா இது இருந்திருக்காது அப்படின்னு இந்த நான், எனது, என்னால் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பேச்சு ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. இங்கே நடந்த அத்தனையுமே இறைவனுடைய ஒரு செயல் அல்லது பிரபஞ்சத்தினுடைய ஒரு செயல், ஏதாவது ஒரு சக்தியினுடைய ஒரு செயல் அப்படிங்கிற உணர்வு நிலைக்கு வரும்போது கண்டிப்பாக கர்மா வந்து பெரிய அளவில் நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நடந்த கெட்டது அனைத்திற்கும் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நாம் எப்படி ஏற்றுக்க பழகிட்டோமோ அதே போல் நடந்த அனைத்து நல்லவைகளுக்கும் இறைவனோ பிரபஞ்சமோ அல்லது நீங்கள் விரும்பும் ஏதாவது ஒரு சக்தி தான் காரணம். நான் ஒரு கருவி, அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நான் ஒரு கருவி, அவ்வளோதான். மற்றபடிக்கு எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனப்போக்கில் ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெருந்தன்மைங்கிற ஒரு உணர்வோடு இருக்கும்போது அனைத்து கர்மாக்களிலிருந்துமே நிச்சயமாக நாம் வெளிவர முடியும். இப்போ நான் எனது என்னால் தான் அப்படின்னு நாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நிறையா கர்மாக்களை மறுபடியுமே நாம் ஏற்றுக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமையோ ஏற்றுக்கிறோம்.
ஸோ அதனால் அது நல்லா இருக்கிறவங்களுக்கும் அதுதான், வாழ்க்கை சிறப்பில்லாதவங்களுக்கும் அதுதான். அதனால் அந்த உணர்விலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய கர்மாக்களிலிருந்து வெளிவருவது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு கர்மாவும் நம்மளை தாக்காமல் அது பெரிய அளவில் கண்டிப்பாக துணை புரியும். ஸோ தனுசு ராசி நண்பர்கள், இந்த 10 விதிகளை நீங்கள் உணர்ந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காமல் இந்த 10 வழிகளை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத்த உங்களாலேயே உணர முடியும். அந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். வாழ்க்கை ஒரு பொற்காலமாக மாறி நிறைய வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறத நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது ஒரு பொதுவான ஒரு தகவல் தான். பொதுவாகவே கர்மாவை குறைப்பதற்கான வழிகள் அப்படின்னு எவ்வளவோ சாஸ்திரங்கள் விதவிதமாக சொன்னாலுமே இந்த 10 வழிகள் அப்படிங்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் தனி மனித வாழ்க்கையில் இதுபோல் வாழும்போது ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் செல்வச் செழிப்பு நிறைந்தவர்களாகவும் மாறுவதை நாம் பார்க்குறோம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். 1000 கிரக பயிற்சிகள் நடந்தாலுமே நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி அது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இரவும் பகல் மாதிரி இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ மாற்றம் என்பது இங்கே மாறாது, அதை நாம் உணர்ந்துக்கணும். இதன்படி வாழும்போது உண்மையாலுமே மகிழ்ச்சி மாறாது, செல்வம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக நீங்கள் நல்லதோ கெட்டதோ திட்டுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.